அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி ஜூன் மாதம் 8ஆம் தேதி. உங்களுடைய ராசி நாதன் சுக்கிர பகவான் கலஸ்திர காரகன். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்திலிருந்து 10ஆம் பாவகத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி எப்போவுமே துலாம் கண்ணியமான ராசி, கௌரவத்துக்கு பேர் கொண்ட ராசி துலாம் ராசி. எப்போவுமே நேர்மைக்கு நீங்கள் ஒரு இலக்கணமாக இருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய ராசியில் தான் சனி பகவானே உச்சமடைவாருங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் ஒரு கௌரவமான ஒரு சுக யோகத்தை கொண்ட ராசியாக இருப்பதனால அந்த சுக்கிரன் உங்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் மற்றவங்க மதிக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. குறிப்பாக ஒரு வேலை இருக்குதுன்னா அது கண்ணும் கருத்துமாக செய்யணும். ஒரு பேச்சு, ஒரு பழக்க வழக்கம், ஒரு நட்பு, இந்த விஷயங்களில் மற்றவங்களுக்கு ஒரு இலக்கணமாக இருக்கணும். அதே மாதிரி சொந்த பந்தம் 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க எப்போவுமே நம்மளை ஒரு குறை சொல்லிடக்கூடாது, நம்மளை ஒரு குற்றமாக நினைக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச சில நல்ல விஷயங்கள் கூட இழக்கிறதும் உண்டு. எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இப்படி தான் வாழணும். ஒரு பொருளே எடுத்தால் கூட ஒரு கடைக்கு ஒரு ஷாப்பிங்கே போய் ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாமே நீங்கள் எடுக்க மாட்டீங்க. எது பிடிக்குதோ, எது காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது இன்றைக்கி முடியலையா சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வருவீங்களே தவிர ஏதோ ஒன்றுன்னு நினச்சி ஒரு சந்தோஷமாக ஒரு சிறு சிறு விஷயங்களுக்காக சில சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ராசி கிடையாது. எதுவானாலும் ஒழுக்கம், நேர்மை, இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் இருந்து அதை ஒரு உதாரணமாக வாழக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு ஆரம்பத்தில் அதாவது அர்த்தாஷ்டமச்சனி, அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பஞ்சமச்சனி, இப்படி பல சிரமங்கள் குடும்ப ரீதியிலையும் சரி, மன ரீதியிலையும், பண ரீதியிலையும், பொருளாதார ரீதியிலையும், எல்லாத்தை விட வேலை சார்ந்த சில விஷயங்கள்லேயும் ஒரு அலைச்சல்கள் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. இந்த அலைச்சல்கள் எல்லாம் பட்டாலும் குரு 10ஆம் பாவகத்தில் வந்திருக்கிறாரு. பதவியே பறிபோகும் கூட சிலர் சொல்கிறாங்களே, அது மட்டும் இல்லை, எந்த மாதிரி நமக்கு சில சிரமங்கள் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு பயமே உங்களுக்கு தேவையில்லை. காரணம் என்னென்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போது உங்கள் ராசிநாதன் ஆச்சுங்களா 10ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக தொழில் தான் ஒருத்தருடைய அடையாளம். மற்றவங்களுக்கு முன்னால் நம்ம நம்மளுடைய பேரை சொல்லி அறிமுகப்படுத்தினாலும் நம்ம என்ன வேலை செய்யணும் தான் மற்றவங்க கேட்பாங்க. அப்போது அந்த தொழிலுக்கு கர்மஸ்தானம்னு சொல்லும் இல்லையா, அந்த ஸ்தானத்தில் போய் உங்களுக்கு ஜென்மாதிபதி போய் உட்காரும்போது உங்களுக்கு அதில் ஒரு உற்சாகம் பிறக்கும். சரிங்களா, வேலையில் அலைச்சல் வந்தது பார்த்தீங்களா, அந்த அலைச்சல்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஒரு உயர்வான ஒரு பொசிஷனுக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, ரொம்ப நெருக்கடி, டென்ஷன், பாதிப்புகள், கீழ் இருக்கிறவங்களுக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மேல் இருக்கிறவங்களும் நம்ம தப்பே பண்ண மாட்டோம், நம்மளை குறை சொல்கிற மாதிரி இருந்துகிட்ருக்குது. இதனாலேயே சில இடம் மாற்றங்கள் நம்ம பண்ணியும் ஆச்சு, திருப்தி இல்லாமல் போயிட்டுருக்குது. எப்போவா திருப்தியாகும், எப்போ தான் சரியாகும் அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த பயிற்சி தான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண போகுது. கண்டிப்பாக ஒரு பொசிஷனுக்கு வரப்போகிறீங்க, ஒரு சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, வேலையே இல்லை, வீட்டில் இருக்கிறேங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா? ஏன்னா நீங்கள் துலாம் ராசிக்காரர் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரிங்க, ஒரு பெரிய அளவில் தான் இருப்பீங்க. உங்களுடைய ஆசைகள் சிறு ஆசைகள் இல்லை, பெரிய கோடிக்கணக்கில் நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதாவது கணக்கு போட்டு அது பெரிய ஒரு பொசிஷனாக கொண்டு போகக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த துலாம் ராசிக்காரர். ஆனால் இன்றைக்கி எல்லாமே பாதாளத்துக்கு போன மாதிரி போயிடுச்சு. உழைச்சிட்டே இருக்கிறோம், புண்ணியம் இல்லை, புரோஜனம் இல்லை. இது மட்டும் கிடையாது, அதாவது விதைச்சது முளைச்சா தான் அறுவடை பண்ண முடியும்பாங்க. ஆனால் நாம் இது வரைக்கும் விதைச்சிட்டு தான் இருக்கிறத தவிர அறுவடை பண்ணல. வரும்போது பெரிய ஒரு கணக்கு போட்டு ஒரு கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடும் ஒரு நம்பிக்கையோடு வர்றோம். ஆனால் ஆரம்பித்த பிறகு நம்பிக்கை இருக்குது. கடைசியில் பார்த்தா அது முடிவுக்கு வரும்போது பார்த்தோம்னா அது முயற்சி எடுத்து போகிற வேஸ்ட்டு மாதிரி தெரியுது. இப்படி நடந்தது இல்லைங்களா, அது எல்லாமே முடிஞ்சது. இப்போது இந்த 10ஆம் பாவகத்தில் குருவோட சுக்கிர பகவான் இணைஞ்சு அது கரெக்டாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை, 4ஆம் இடம் தாய்மை ஸ்தானத்தை, 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் ஆடம்பர ஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு
தொழிலில் மேன்மை உண்டாகும், உற்சாகம் பிறக்கும். எல்லாத்தை விட அதாவது வண்டி வாகன யோகங்கள் சிறப்பை தரும் ஆச்சுங்களா. ஒரு இரும்பு இயந்திரம் மோட்டார் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது இரும்பு இயந்திரம்னா ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அதுதான், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அதுதான், அதே மாதிரி ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எப்போவுமே அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து வெளிநாடு பிரயாணங்கள் போய் அங்கே போய் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை கொண்டவங்க தான் அதாவது இந்த துலாம் ராசிக்கார். அப்பேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அதே நேரம் 11ஆம் அந்த பாவகத்தில் இந்த கேது பகவான் இருக்கிறதுனால, இந்த சுக்கிரன் 10ஆம் பாவத்துக்கு வந்திருக்கிறதுனால நமக்கு முடிந்த வரைக்கும் அதாவது சில விஷயங்கள் அதாவது கூட்டு சேர்க்கை செய்து பண்ணுறது, அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தவங்களை அதிகமாக நம்பினோம்னா சில பிரச்சனைகள் உருவாகும். சரிங்களா. ஒரு பழக்க வழக்கமே வைக்கிறோம்னா அதாவது அவங்களுடைய எல்லாமே நல்லது சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது ஓகே, அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, அப்போ நாம் அவங்க சொல்கிற பிரகாரம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம போகக்கூடாது. சரிங்களா. ஏன்னா சில பழக்கங்கள் உங்களை பாதாளத்தில் தள்ளிவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சில உண்டாக்கும். ஏன்னா ஏற்கனவே 5ஆம் பாவகத்தில் ராகு வர சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போது வாரிசுகள் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகள் ஏற்கனவே உருவாகிருக்கு. சரிங்களா. பூர்வீகத்தில் நம்ம இல்லாமல் இருக்கிறது, இன்னொன்று பூர்வீக கலார் பண்ண முடியல, அதே மாதிரி சொந்த பந்தத்தில் பார்த்தோம்னா சில சலிப்புகள் சங்கடங்கள் உருவாகிருக்குது, குலதெய்வம் கோயிலுக்கு சரியாக போக முடியல, எல்லாருக்கும் நம்ம உதவி செய்கிறோம், சாமி கும்பிட்றோம், ஆனால் நம்ம ஒரு கோயிலுக்கு போகலாம்னு நினச்சா கூட மாதிரி டக்குன்னு போக முடிய மாட்டேங்குது, இன்றைக்கி நாளைக்குன்னு தள்ளி போகுது. அப்படியே கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தாலும் ஒரு மாற்றங்கள் வருது, என்னவோ மாதிரியே இருக்குதுங்க, எதுவுமே திருப்தி இல்லாமல் இருக்குது. பணம் வர்ற கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாதிக்கிறோம், பார்த்தா மிச்சம் வைக்க முடிய மாட்டேங்குது, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கடன் கட்ட முடிய மாட்டேங்குது, வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வீட்டில் சில நல்ல விஷயங்கள், ஒரு இடம் வாங்கலாம்னா கிரையம் பண்ண முடியல, ஒரு வீடு கட்டலாம்னா கட்டி முடிக்க முடியல, அதே மாதிரி நகநட்டு ஆடம்பர பொருட்கள் இருந்தாலும் அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் சில நேரங்கள் எல்லாமே நம்மளை உருவாக்கி வச்சிருச்சு ஆரம்பத்துலேயும். சரிங்களா. இது இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளுடைய கௌரவம், நம்ம ஒரு மதிப்பானவங்க இன்றைக்கி வரைக்குமே நம்மளை பார்த்தோம்னா எல்லாருமே அவங்களுக்கு என்ன குறைப்பா, அவங்க பெரிய ஆள் நல்லா இருக்கிறாங்க அப்படி நினைக்கிற பொசிஷனில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏதாவது அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி ஆயிருமா, நாம் வாங்கின பக்கம் ஏதாவது நம்மளை ஒரு பதில் சொல்ல முடியாமல் பிரச்சனைகள் உருவாயிருமா, தன்மானத்தை இழந்து வாழக்கூடியவங்க நாம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பாடுபடுறீங்க. ஆனால் எதுவுமே கை கெட்ட வாய் கெட்டல மாதிரி போயிட்டுருக்குது, மன வருத்தங்கள் தான் இருக்கிறீங்க துலாம் ராசிக்காரர். அந்த கஷ்டத்தையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நேரமும் அதையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய காலம்தான் இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து. சில மாறுதலான காலங்கள், ஏற்கனவே சில பயிற்சிகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுத்துருந்தாலும் அதுக்கு முன்னால் பாதங்களில் நீங்கள் மீண்டு வர முடியாமல் சூழ்நிலையில் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுறது தான் இந்த சுக்கிர பகவான் பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் குரு 10ஆம் இடத்துல பயிற்சியானதுனால சிலர் பயத்தை கொடுத்தாலும் அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. சுக்கிரனும் 10ஆம் பாவத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்போ ஞானத்தையும் யோகத்தையும் புதிய முயற்சியும் உண்டாக்கக்கூடிய சந்தர்ப்பம். பூர்வீகத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடுகள் தவறாமல் நீங்கள் பண்ணணும். இந்த பயிற்சி 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை நாளில் சில தொழில்கள் தொடங்குங்க. ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருப்தி கிடைக்கும். எல்லாத்தை விட அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு பண்ணிவிட்டு சில வழிபாடுகள் நிச்சயமாக நீங்கள் ஒரு முயற்சிகள் எடுத்து பாருங்கள், ரொம்ப சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி காலம் இருப்பதனால இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் முயற்சிகளும் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும். இனி வரக்கூடிய காலத்தையும் அது சாதகமாக உருவாக்கும். சரிங்களா. இருந்தாலும் இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்திலையும் நம்மளுடைய லக்னம் நம்ம தசாபுத்தியும் சாதகமாக இருக்கணும். அதே நேரம் சுக்கிர பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் பங்கங்கள் ஏற்படாமல் நல்ல யோகமாக, அதாவது 1, 2, 4, 5, 7, 9, 11ஆம் பாவங்களில் உங்களுடைய ஜாதகத்தில்
பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிச்சுட்டு இருந்தார்னா நல்லதாக இருக்கும். அதே பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியாமல் இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மகிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கேட்டு முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்து இனி வரக்கூடிய காலத்தையும் சரியாக பயன்படுத்திக்க முடியும். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க, சரிங்க? துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியிலிருந்து இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.